ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 நாளைக்கு முன்னாடி கப்பி மீன் வாங்கிட்டு வந்தேன். இந்த கப்பி மீன் பார்த்துட்டிங்கன்னா 4 நாளுக்கு அப்புறம் 7 குட்டி போட்டுச்சு. இந்த 7 குட்டியில் என்னால் 5 தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ அந்த மீன் குட்டி போட்டு 1 டே ஆகுது. இருங்க, நான் குட்டியை காட்டுறேன். நான் குட்டியை இப்போ பேரண்ட்லேருந்து பிரிச்சுட்டேன். பேரண்ட்டே போட்டிருந்தா பேரண்ட் தின்னுடும். மொத்தம் 7 குட்டி நான் பார்த்தேன். அந்த 7 குட்டியில் 2 குட்டி அது சாப்பிட்டுட்டு நான் 5 குட்டியை நான் காப்பாற்றிட்டேன். இருங்க, நான் குட்டியை காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் அதில் குட்டியெல்லாம் இதில் போட்டுட்டு சாப்பிட்றதுக்கு பாசையெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த இருங்க காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், உள்ள குட்டியெல்லாம் போயிட்டுருக்கிறது. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்கன்னா இப்போ தெளிவாகவே தெரியும் நல்லா. உங்கள் மீனும் குட்டி போட்டால் உடனே குட்டியை பார்த்தோன்னே பேரண்ட்டேருந்து பிரிச்சுருங்க. அப்படி இல்லைன்னா பேரண்ட்டே எல்லாத்தையும் சாப்பிட்ரும். நீங்கள் மேலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி எப்படி நான் ப்ரீடிங் போடுறது, மீன் எப்போ ப்ரீடிங் விடும் அப்படின்ட்டு நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன்.